பணத்தை, வெற்றியை மீட்டெடுப்பதற்காக இயேசுவின் காலகட்டத்தில் ரோமைய பேரரசுக்கு எதிராக பல இடங்களில் கிளர்ச்சியாளர்கள் எழுந்தார்கள். பல மலைப்பகுதிகள் உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீன நாடு, இஸ்ரேல் நாடு பல மலைப்பகுதிகளை கொண்டது. ஆங்காங்கே தீவிரவாதிகளாக ரோமைய பேரரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள், போர் பயிற்சி செய்தார்கள். எனவே அவர்கள் தெரிந்தார்கள், ஒருவேளை இந்த தலைவரிலிருந்து, இந்த மலைப்பகுதியில் நமக்கு இறையாட்சி மீண்டும் கொடுக்கப்படும், அந்த மலைப்பகுதியில் நமக்கு கிடைக்கப்படும், கலிலேயா பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கும் என்று அந்த தீவிரவாதிகளை அவர்கள் முன்னிட்டு எண்ணியிருக்கலாம். எனவே ஆண்டவர் கூறுகிறார், நான் சென்ற பிறகு இறையாட்சியிலிருந்து வரும் இந்த தீவிரவாதிகள், அதாவது ரோமைய பேரரசுக்கு எதிராக போரிடுகின்ற இவர்கள் உங்களுக்கு இறையாட்சியை தருவார்கள் நம்புவீர்கள், ஆனால் அவர்கள் பின்னே போக வேண்டாம்.